வெல்கம் பேக். உங்கள் குழந்தை சரியாக சாப்பிட்றது இல்லை, இழைச்சி போயிருக்காங்க, உடம்பு தெம்பாக இல்லை, ஆரோக்கியமாக இல்லை அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் அவங்களுக்கு ஃபோர்ஸ்ஃபுல் ஃபீடிங் பண்ணுற பேரண்ட்டாக, அதாவது அவங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அந்த சாப்பாடை சாப்பிட்டே ஆகணும்னு மிரட்டி கொடுத்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக சாப்பிட வைக்கிற ஒரு பேரண்ட்டாக நீங்கள். நிறைய பேரண்ட் பண்ணுற ஒரு விஷயம் தான் இது. ஆனால் அப்படி பண்ணும்போது அந்த குழந்தையோட எமோஷனல் டெவலப்மெண்ட் அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? இது எனக்குமே தெரியாது. ரீசெண்டாக ஒரு சைக்கலாஜிக்கல் அசஸ்மெண்ட் ஃபார்ம் நான் ஃபில் பண்ணும்போது ஆன்சைட்டி, ஃபியர், அதாவது பயம், படப்படப்பு, ஏதாவது ஒரு வேலை பண்ணும்போது கான்ஃபிடென்ஸ் கம்மியாக இருக்கவங்களுக்கான ஒரு அசஸ்மெண்ட் ஃபார்மேட், ஒரு சைக்கலாஜிக்கல் அசஸ்மெண்ட் ஃபார்மேட்டை கோ த்ரூ பண்ணும்போது நான் பார்த்த ஒரு கொஸ்டின் எனக்கு ஓகே, இதுவும் கண்டிப்பாக அவங்கள ஃப்யூச்சரில் எஃபெக்ட் பண்ணுவோம்ல அப்படின்னு தோணுச்சு. அந்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, உங்களுக்கு சின்ன வயசில் உங்கள் பேரண்ட்ஸ் ஃபோர்ஸ்ஃபுல் ஃபீடிங் பண்ணியிருக்காங்களா? அதாவது உங்களுக்கு பிடிச்ச இல்லாட்டி பிடிக்காத ஃபுட்டு ரெண்டையுமே ஃபோர்ஸ்ஃபுல்லாக உங்களுக்கு ஊட்டி விட்டுருக்காங்களா அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. ஸோ இது எப்படி அவங்களுக்கு எமோஷ்னலாக எஃபெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ ஒரு வேலையை நம்ம செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலைக்கு அவங்களுக்கு அது கொண்டு வரும். அது அந்த வயசில், அதாவது வளர்ந்து வர வயசில் ஒரு விதமான பயத்தையும் செல்ஃப் கான்ஃபிடென்ஸையும் கம்மி பண்ணும். இது லேட்டர் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு ஈட்டிங் டிஸார்டரில் கொண்டு விடுறதுக்கான சான்சஸ் கூட இருக்குது. ஒரு பயம் வந்துருச்சுன்னா தேவையில்லாமல் நிறைய சாப்பிட்றது, ஒரு பதட்டம் வந்துருச்சுன்னா நிறைய சாப்பிட்றது, இல்லை அந்த ஃபுட் மேலே கம்ப்ளீட்டாக அவர்ஷன் வர்றது, இந்த மாதிரி வர்றதுக்கான சான்சஸ் கூட நம்ம பண்ணுற சின்ன சின்ன விஷயத்தில் இருக்குது. சரி, அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பீட்சா, பர்கர் அந்த மாதிரி அன்ஹெல்தி ஃபுட் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சொல்லலை இங்கே. பட் ஒன்ஸ் அவங்களுக்கு பிடிக்கல, அவங்களுக்கு வாமிட் வருது, முடியவே இல்லை, சுத்தமாக அவங்களுக்கு அதுக்கு அவர்ஷன் இருக்குது அப்படின்னும் போது அந்த ஃபுட்டை திருப்பி அவங்கள ஃபோர்ஸ்ஃபுல்லாக கொடுக்க வைக்கக்கூடாது. அது எமோஷனல் பாண்டையும் நமக்கும் நம்ம குழந்தைக்குள்ள இருக்க எமோஷனல் பாண்டையும் அஃபெக்ட் பண்ணும். நான் நிறைய பேரண்ட்ஸை பார்த்துருக்கேன், அந்த குழந்தைக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, பசிக்குதோ பசிக்கலையோ, டைம்க்கு ஏதாவது ஒன்று கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த குழந்தைக்கு பசி கூட தெரியாமல் இருக்கும். அது அவங்களோட சென்சரி இஷ்யூஸையுமே அஃபெக்ட் பண்ணும். பட் பிடிக்காத ஃபுட் சுத்தமாக அவர்ஷன் பண்ணுறாங்க, ரொம்ப ஹெல்தியான ஒரு ஃபுட். சில குழந்தைங்க ரைஸ் கூட சாப்பிட மாட்டாங்க, எஸ்பெஷலி ஆட்டிசம் இருக்க கிட்ஸ். அவங்களுக்கு டீசென்சிட்டைஸ் பண்ணி நம்ம இந்த ஃபுட்டெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இது எல்லா கிட்ஸ்க்கும் பண்ண வேண்டிய தேவை கிடையாது. உங்கள் குழந்தை நார்மலாக இருந்தால் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லான ஃபீடிங் பண்ணாதீங்க. பசி அப்படின்னு வரும்போது ஃபீட் பண்ணுங்க. இல்லை பசியை உங்கள் குழந்தைக்கு தெரியல அப்படின்னாலுமே நீங்கள் கொஞ்சம் அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட், அதாவது அன்ஹெல்தி இல்லை ஹெல்தி வெர்ஷன் ஆஃப் ஃபுட் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுங்க. அவங்களோட லேட்டஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்பில் வர ஒரு எமோஷனல் டிஸ்டர்பன்ஸ்க்கு சின்ன வயசில் நீங்களே விதைக்காதீங்க. தேங்க்யூ ஸோ மச்.